الله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: الصحابة أبر هذه الأمة قلوبا وأعمقها علما وأقلها تكلفا وأقومها هديا وأحسنها حالا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த புனிதம் நிறைந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிற கேட்கிற இந்த புனிதமான மஜ்லிஸிலே பங்கெடுத்திருக்கிற நம் யாவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்து கொள்வானாக. வாழும் காலம் நிறைவான ஆரோக்கியத்தை, நீண்ட ஆயுளை நம் யாவருக்கும் தந்து மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்புதைரங்களை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்த நம் எல்லோருக்கும் அல்லாஹ் குடும்பத்துடன் வாய்ப்பை வழங்குவானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூறி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நம்மையும் நம்மை பெற்றவர்களையும் நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்களையும் நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிய அத்துணை மக்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, உம்மி நபி உருவாக்கிய உத்தம சஹாபாக்கள் என்பது இன்றைய தொடர் பயான் வரிசையில் 10வது நாள் என்று இன்றைய தலைப்பு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாசறையில் உருவான உலகத்தில் ஆகச்சிறந்த தலைமுறை, அற்புதமான முன்னுதாரணமான ஒரு தலைமுறை சஹாபாக்கள் என்கின்ற அந்த தலைமுறை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்து நபிகளை பார்த்து நபிகளை கொண்டு நம்பிக்கை கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக அடைக்கலமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் தங்களை, தங்கள் உயிரை, தங்கள் பொருளை, தங்களுடைய மொத்தத்தையும் அல்லாஹுவிற்காக, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி அர்ப்பணித்த ஒரு மகத்தான சமூகம் சஹாபாக்கள் என்கின்ற ஒப்பற்ற சமூகம். மேற்கத்திய நாடுகளில் ஒன்றிலே ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு பெண் ஆசிரியை தன்னிடத்தில் படிக்கக்கூடிய ஆரம்பகட்ட மாணவர்கள், பிரைமரி ஸ்கூலிலே அந்த பெண்மணி ஆசிரியையாக இருக்கிறார். ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மாணவர்களிடத்திலே உங்களுடைய விருப்பம் என்ன, நீங்கள் வளர்ந்த ஆளானீங்களா, என்னவாக ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாகவே இந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலே சில சமயங்களிலே அவங்க அறிவை வளர்ப்பதற்காக வேண்டி சில கேள்விகளை கேட்பார்கள். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம பிள்ளைங்க சொல்கிற பதில் வினோதமாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் அப்படி தான் ஆசிரியர் சொன்னார், வாப்பா நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு படித்தோம்,
சிரமப்பட்டு படித்தோம். எங்கள் ஊர்லேருந்து 7 கிலோமீட்ரு நடந்தே பள்ளிக்கூடத்துக்கு வருவேண்டா அப்படிங்கிறார். சிரமத்தை சொல்கிறார். எவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வந்து படித்து ஆளாயிருக்கேன், இன்றைக்கி நான் ஒரு ஆளாக இருக்கேன்றதை சொல்கிறார். உடனே அந்த கூட்டத்தில் இருந்த மாணவனில் ஒருத்தன் எந்திரிச்சான். நான் எந்திரிச்ச உடனே ஆசிரியர்கிட்ட கேட்டான், சார் அப்போவே உங்களுக்கும் படிப்புக்கும் ரொம்ப தூரம் ஏன் சார் அப்படின்னானா. நொந்து நூலாயிட்டார் அந்த ஆசிரியர். சிரமத்தை சொன்னால் இவன் எப்படி புரிகிறான் பார் அப்படின்னு. இப்போ ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலே சில நேரங்களில் இப்படி தான் வினோதங்கள் ஏற்படுகிறது. ஒரு பள்ளிக்கூடத்திலே கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்திலே ஆசிரியர் பதிலே சொல்லாத இந்த படிக்காத முட்டாள்கள் யாரெல்லாம் எந்திரிங்கடா அப்படின்னாரு. எல்லாரும் உட்கார்ந்தாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் லாஸ்ட் பெஞ்சில் எந்திரிச்சான். சரிறாங்க வா, நீனாவது ஒத்துக்கிட்டிய, நீ கொஞ்சம் அறிவில் குறைவாக இருக்கிறிய, உனக்கு எப்படி தெரியும், உனக்கா தெரியுமா அல்லது யாரும் உனக்கு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டார். என்னமோ அவர் அந்த பையனை கலாய்க்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த பையன் உடனே பதில் சொன்னானா, நீங்கள் வேறு சார் தனியாக நீங்கள் நிற்கிறீங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக நான் நிற்கிறேன் அப்படின்னா. அன்பு சகோதரர்களே, இப்படியான சூழலிலே இந்த பெண்மணி இந்த மேற்கத்திய நாடுகளில் ஒன்றில் வசித்த ஒரு பிரைமரி பள்ளிக்கூடத்திலே ஆசிரியராக இருந்த பெண்மணி தன் மாணவர்களிடத்திலே, சின்ன சின்ன பிள்ளைங்க பிரைமரி ஸ்கூலில் யார் படிப்பாங்க, எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைய, அந்த பிள்ளைகளிலே என்ன நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு, நாளைக்கு நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க, உங்களுடைய கனவு என்ன, உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. அதில் இருந்த ஒரு முஸ்லிமின் வீட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தை எழுந்து சொன்னது, நான் சஹாபாவை போன்று வாழ வேண்டும் என்று சொன்னது. அதுதான் என்னுடைய லட்சியம், நான் சஹாபாவை போன்று வாழ வேண்டும். அந்த அம்மா ஒரு கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்த பெண்மணி. சஹாபான்ற வார்த்தையும் அதுக்கு புதுசு. ஹூ இஸ் சஹாபா அந்த பெண்மணி கேட்குது. சஹாபானா யாரு, சஹாபானா யாரு அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியவில்லை. சஹாபா என்றால் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் இந்த மனித சமூகத்திலேயே ஆகச் சிறந்தவர்கள். ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் காலத்தில் வாழ்ந்து அவர்களை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக வாழ்ந்தவர்கள். ஒப்பற்ற சமூகம் அவர்கள். பாவங்களை விட்டு மிகவும் தன்னை தூய்மையோடு வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற சமூகம் அவர்கள். எனவே அவங்கள மாதிரி வாழணும் என்பதுதான் என்னுடைய லட்சியம் என்று அந்த குழந்தை சொன்னது. குழந்தை மழலை மொழியில் பேசியவுடன் அந்த பெண்மணியின் உள்ளத்தை போட்டு இந்த வார்த்தை கொடை என்று குடைகிறது. சஹாபா, ஊய் சஹாபா. அந்த பெண்மணி இந்த வார்த்தையை கொண்டே தேடி தேடி அலைகிறாள். கடைசியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கிறார். சஹாபாக்கள் என்றால் யார் என்பதை உணர்ந்து கொள்கிறார். அவர்களின் தியாகங்களை உள்வாங்குகிறார். அவர்கள் இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி பட்ட பாடுகளை, சிரமங்களை எல்லாம் தன்னுடைய அந்த தேடிய காலகட்டத்திலே முழுமையாக உள்வாங்கிக் கொள்கிறார். இறுதியில் ஹூ இஸ் சஹாபா என்ற கேள்வியே அவரை இஸ்லாத்தின் பக்கம் இணைத்தது என்ற ஒரு செய்தியை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, சஹாபாக்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட மக்களில் ஆகச்சிறந்த சமூகம், அற்புதமான புனிதர்கள் அவர்கள். எனவே அவர்களை உருவாக்கியதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. எனவேதான் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்வார்கள், சஹாபாக்கள்னா யாரு தெரியுமா, அபர்ரு ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்திலேயே ஆக நல்லவர்கள், வஅமகுஹா இல்மன், கல்வியிலே மிக தேர்ந்தவர்கள், வஅகல்லுஹா தகல்லுஃபன், தங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், இஸ்லாத்தை எடுத்து வைக்கக்கூடிய சமயங்களிலே வரக்கூடிய கஷ்டங்கள், அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் சாதாரணமாக கடந்து போகக்கூடியவர்கள், வஅக்வமுஹா ஹதியன், நேர்வழியில் நிலைத்து நிற்கக்கூடியவர்கள், இக்தாரஹுமுல்லாஹு லிசுஹ்பத்தி நபியிஹி வலி இகாமத்தி தீனி, அல்லாஹ் இந்த சமூகத்தை, சஹாபா என்கின்ற சமூகத்தை அல்லாஹ் தேர்வு செய்தான். எதற்கு? நபிக்கு தோழர்களாக ஆகுவதற்கும்
இந்த தீனை நிலைநாட்டுவதற்கும். 2 காரணம் சொல்றாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள்னா யாரு? இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹுவினால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். 1, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தோழமையாக வர வேண்டும் என்று அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்பட்டவர்கள். இன்னைக்கு நாமளும் நட்பு கொள்கிறோம், நிறைய பேரிடத்திலே நண்பர்களாக ஆகிக் கொள்கிறோம், அல்லது நம்மை சிலர் நண்பர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். நம்முடைய விருப்பு வெறுப்பை கடந்து சில நேரங்களில் நட்பு தொடர்கிறது அல்லது இடையிலேயே முடிந்து போகிறது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தோழமை அதுவும் தேர்வு செய்யப்பட்டது, முடிவு செய்யப்பட்டது. எனவேதான் உயிரையும் கொடுப்பதற்கு அந்த ஒப்பற்ற சஹாபா என்கின்ற அந்த சமூகம் தயார் நிலையிலே நின்றதாக நாம் பார்க்கிறோம். ஹுதைபியா உடன்படிக்கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவுக்கு வரக்கூடாது என்று தடுக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை கடந்த சில தினங்களுக்கு முன்னால் ஆற்றிய உரையில் சொன்னேன். அங்கே பேச்சுவார்த்தை நடக்கிறது ரசூலுல்லாவுக்கும் மக்காவினுடைய தலைவர்களுக்கும் இடையிலே. ஒரு சுமூகமான சூழலே வரல. ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஆள் அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி வந்த நபர்களில் ஒருவர் தான் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி. பிற்காலத்தில் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அவருக்கு கொடுத்தான். இவர் வந்தார், வந்துவிட்டு நபிகளை பார்த்தார். நபிகளுக்கு சுற்றி இருந்த தோழர்களை சஹாபாக்களையும் காணுகிறார். பேசினாரு, பேச்சுவார்த்தை ஒரு சமரசத்தை எட்டல. நேர குறைஷிகளிடத்திலே போய்விட்டார். குறைஷிகளிடத்திலே வந்தவர் என்ன சொன்னார்? யா மாஷர குரைஷ், குறைஷிகளே, இன்னி கத் ஜிஅது கிஸ்ரா ஃபீ முல்கிஹி வ கைஸர் ஃபீ முல்கிஹி வன் நஜ்ஜாஷ் ஃபீ முல்கிஹி. பெரும் சாம்ராஜ்யங்களான ரோம், பாரசீகம், அபிசீனியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் அந்த நாட்டினுடைய அரசர்களை சந்திப்பதற்கு நான் போயிருக்கிறேன். வ இன்னி வல்லாஹி மா ரஅய்து மலிக்கன் கத்து யுஅல்லிமுஹு கௌமுஹு கமா யுஅல்லிமு அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மதா. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய தோழர்கள் கண்ணியப்படுத்துவதை போன்று, அவர்களுடைய தோழர்கள் நபியை பார்க்கிற பார்வையை போன்று பெரும் அரசை ஆண்டு கொண்டிருக்கிற மன்னர்களை கூட அவர்களுடைய சமுதாயம் பார்க்கவில்லை. எவ்வளவு சிறப்பா அவங்களுடைய நபியை, அவங்களுடைய தலைவரை இந்த மக்கள் பார்த்து கொள்றாங்க. கண்ணியத்தின் காரணமாக, மரியாதையின் காரணமாக நேருக்கு நேரு கூட நபிகளினுடைய அந்த முகத்தை பார்த்து பேசுவதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை. நபிகள் ஒது செய்தால், கை காலை கழுகினால் அந்த தண்ணீரை கூட கீழே விட மாட்டேங்கிறாங்க. அந்த சஹாபா என்ற அந்த தோழர்கள் தாங்கி பிடிச்சுக்கிறாங்க. ஒன்ன புரிஞ்சுங்க, உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு தோழர்களின் கூட்டம் அந்த முஹம்மத் அவர்களிடத்தில் இருக்கும் காலம் வரை ஒரு காலமும் அவரை நீங்கள் ஜெயிக்க முடியாது, ஒரு காலமும் அவரை நீங்கள் வீழ்த்த முடியாது. நீங்கள் தான் தோற்று போவீர்கள். காரணம், தோழர்களின் படையோடு அவர் இருக்கிறார் என்பதை உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி என்ற அந்த மக்காவினுடைய தலைவர்களிலே ஒருவர் சொன்னதாக வரலாற்று குறிப்பிருக்கிறது. பிற்காலத்திலே இவருக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தான். இங்கு சொல்லக்கூடிய செய்தி எதிரிகளுக்கும் ஆச்சரியத்தை தந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் அமைத்து கொடுத்த தோழமை. நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, இன்றைய காலச்சூழலிலே நட்பு என்பது ஏதாவது ஒரு ஆதாயத்தை மையப்படுத்தியே தான் சுற்றி கொண்டிருக்கிறது. ஆதாயம் இல்லை என்றால் நட்பும் இல்லை என்கின்ற நிலையில் தான் இருக்கிறது, இல்லையா? அதோடு மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைத்தால் எப்படி நாம் நழுவி விட்டு போகலாம் அல்லது எப்படி பிடித்து இழுத்து கீழே தள்ளலாம் என்பதுதான் இன்றைய நட்புகளின் பலருடைய சிந்தனையாக மாறி இருக்கிறது. 3 ஊருக்காரங்க சேர்ந்து வெளியூருக்கு போனாங்களாம். போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல தங்க வேண்டிய சூழல். ஊருக்காரர் அவர் ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்தவர். அவர்கிட்ட சொன்னாங்களே, ஏதாவது நம்ம அங்கே உட்காந்து பிரார்த்திக்கலாமே. சரி, செய்யலாம். 3 பேர் உட்கார்றாங்க, நண்பர்கள் 3 பேரும். ஒருத்தர் கையெடுத்து பிரார்த்தித்தார், இறைவா, நாங்கள் இந்த ரூமில் உட்கார்ந்துருக்கோம், இந்த அறையில், இந்த அறை முழுக்க எங்களுக்கு கோல்டு, தங்கமாக மாறணும். 2 பேரும் அப்படி நடக்கட்டும் என்று ஆமீன் என்றார்கள். இன்னொரு நாட்டுக்காரர் அவரு சொன்னார், இறைவா, நான் உன்னிடத்தில் கேட்கிற என்னுடைய விருப்பம் இந்த ரூம் முழுக்க டைமண்ட், வைரமாக இருக்க வேண்டும், எனக்கு நீ தர வேண்டும் என்று துவா செய்தார், பிரார்த்தித்தார்.
மற்ற 2 தோழர்களும் ஆமீன் என்றார்கள். 3வது நம்மால், இறைவா நான் உன்னிடத்திலே கேட்பது ரொம்ப சிம்பிள். என்னுடைய தோழர்கள் 2 பேரும் 2 விஷயத்தை கேட்டாங்க. ஒருத்தர் ஒரு ரூம் முழுக்க தங்கம் கேட்டிருக்காரு, இன்னொருத்தர் அந்த ரூம் முழுக்க டைமண்ட் கேட்டிருக்காரு. இப்போ நான் ஓன்ட்ட கேட்குறேன், அந்த 2 ரூமு சாவியை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, வேற உதவி எனக்கு வேண்டாம். ஏற்கனவே கேட்டாங்க 2 பேரும், அதை சாவியை கீயை மட்டும் என் கையில் கொடுத்துரு, மற்ற எதுவும் வேண்டாம்னாதான். அன்பர்களே, இப்படித்தான் இன்றைக்கு பல நட்புகள் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழமைகள் எப்படி இருந்தது? ஹதீஸிலே வருகிறது. ஹஜ்ரத் சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி, இந்த 3 சஹாபாக்களும் சேர்ந்து மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள், உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்து பேசிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்த உடனே பேசிக்கிட்டு இருந்த அந்த 3 சஹாபாக்களும் அப்படி ஸ்டாப் ஆயிடுறாங்க, நிறுத்திடுறாங்க. ரசூலுல்லாஹ் வந்த உடனே கேட்டாங்க, நான் வர வரைக்கும் பேசிட்டு இருந்தீங்களே, திடீரென்று என்னை பார்த்தவுடன் நிப்பாட்டியதற்கு என்ன காரணம்? ஒன்றும் இல்லை நபியே, எங்களில் ஒருத்தர் துவா செய்வார், 2 பேர் ஆமீன்னு சொல்லுவோம், இதை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நல்ல விஷயம் தானே, அதையே தொடருங்கள், நானும் சேர்ந்து ஆமீன்னு சொல்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு கிடைத்தது தொண்டர்கள் இல்லை, தோழர்கள், உயிரையே கொடுக்கக்கூடிய தோழர்கள். அந்த தோழர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட அந்த அந்யோன்யத்தையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. நீங்கள் செய்யுங்க, நான் ஆமீன் சொல்கிறேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் எனக்கு இன்னென்னவெல்லாம் வேண்டும், இன்னென்னவெல்லாம் வேண்டும், துன்யா ஆஹிரா எல்லாத்தையும் கேட்டாங்க. எல்லாத்தையும் கேட்கணும் அல்லாட்ட, ஆஹிரத்தை மட்டும் இல்லை துன்யாவையும் கேட்கணும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ் இந்த துன்யாலையும் எனக்கு நன்மையை கொடு, ஆஹிரத்திலும் நன்மையை கொடு. ரெண்டையும் கேட்க சொல்கிறான் அல்லாஹ். துன்யாவையும் கொடு, துன்யாவில் நலவை கொடு, ஆகிரத்தின் நலவை கொடு, நரகத்தினுடைய நெருப்பை விட்டு பாதுகாத்து விடு. அர்த்தம் பொதிந்த துவா இது, குர்ஆன் கற்றுத்தருகிற அர்த்தம் பொதிந்த துவா. இதை அல்லாஹ் எங்கே சொல்லுகிறான் தெரியுமா? ஹஜ்ஜை முடித்துவிட்ட ஹாஜிகளிலே சிலர்கள் துன்யாவை மட்டும் கேட்கிறார்கள். வமாலஹும் மின் நசீப், அவர்களுக்கு ஆகிரத் விஷயத்தில் எந்த நசீபும் கிடைக்காது. ஆனால் சில மக்கள் இருக்காங்க, அல்லாஹ்ட்ட துன்யாவையும் கேட்குறாங்க, ஆகிரத்தையும் கேட்குறாங்க. இதுக்காக வேண்டி அதை விடலை, அதற்காக வேண்டி இதையும் விடலை, ரெண்டையும் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. இது நல்ல துவான்னு அல்லாஹ் பாராட்டுறான். நல்ல துவா என்று அல்லாஹ் பாராட்டியதினால்தான் பெருமக்களே கஅபா என்கின்ற அந்த புனித ஆலயத்தை தவாஃப் செய்கிறோம் இல்லையா? உம்ராவுக்கு போனாலும் தவாஃப் செய்கிறோம், ஹஜ்ஜுக்கு போனாலும் தவாஃப் இருக்குது. உம்ராவினுடைய முக்கிய கிரிகை என்றால் ஹஜ்ஜினுடைய முக்கிய கிரிகையும் தவாஃப் இருக்கிறது, தவாஃப் ஜியாரா. 7 சுற்று சுற்றுகிறோம் காபாவை. ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு தனித்தனி துவாக்கள் இருக்கிறது, தனித்தனி துவாக்கள் இருக்கிறது. முதல் சுற்றுல என்ன துவா செய்யணும் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. 2வது சுற்று, 3வது சுற்று, இப்படி 7 சுற்று. ஆனால் 7 சுற்றிலும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் ஒரே துவாவை மடக்கி மடக்கி ஓத வேண்டும். வழமையாக அங்கே போகக்கூடியவர்கள் அல்லது போய்விட்டு வந்தவர்களுக்கு தெரியும், ருக்குனே யமானி என்று ஒரு கார்னர் இருக்கிறது காபாவிற்கு. காபாவுக்கு மொத்தம் 4 கார்னர்கள், மூலைகள். ஒரு மூலையிலே ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கும், அது ஃபர்ஸ்ட் மூலை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்து ஒரு கார்னர், அதற்கு அடுத்து ஒரு கார்னர், அதுக்கு அடுத்து 4வது ஒரு கார்னர். இந்த 4வது கார்னர் தான் ருக்னே யமானி. இந்த ருக்னே யமானி என்ற கார்னரில் இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் என்ற கார்னர் வரும் வரை அந்த கேப்ல ஒரு துவாவை தான் 7 சுற்றிலும் ஓத வேண்டும். மற்ற 3 பாகங்களிலே ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு துவா. அந்த ஒரு இடத்தில் மட்டும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எக்கச்சக்கமான மலக்குகள் வந்து நிற்கக்கூடிய இடம் என்றாகிறது. அந்த இடத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்க வேண்டும்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இதுதான் கேட்கணும். ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப இதே ஓதுங்கன்னாங்க. எத்தனை தடவை நீங்கள் தவாஃப் செய்தாலும் ஒரு நாளைக்கு, எத்தனை முறை தவாஃபிலும் அந்த ஒவ்வொரு சுற்றிலும் அந்த குறிப்பிட்ட இடத்தில் இந்த துவாவை தான் படிக்க வேண்டும். இது சுன்னத்தான ஒரு முக்கியமான துவா, குர்ஆன் கற்றுத்தருகிற துவா. அப்போ அல்லாஹ்விடத்தில் துன்யாவையும் கேட்க வேண்டும், ஆகிராவையும் கேட்க வேண்டும். நான் சொன்னேனே, மனிதனுக்கு 2 கண்ணும் முக்கியம். எனக்கு வலது கண்ணு மட்டும் போதும், இடது கண்ணு வேண்டாம் யாராவது சொல்லுவாங்களா? அல்லது இந்த கண்ணில் தான் எனக்கு கொஞ்சம் கூடுதல் பார்வை இருக்குது, இந்த கண்ணு கொஞ்சம் மங்கள் தான், அதனால பரவாயில்ல, இதில் பார்வை போனாலும் பிரச்சனை இல்லை, யாராவது சொல்லுவாங்களா? 2 கண்ணினுடைய பார்வையும் தேவை. அப்படித்தான் துன்யாவும் தேவை, ஆகிராவும் தேவை.
அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துன்யா என்பது என்ன? ஆகிரத்தினுடைய விளைநிலம். இங்க விதைக்கணும், அறுவடை அங்க. இதற்குரிய அறுவடை, இதற்குரிய பலன் எங்கே கிடைக்கும்? ஆகிரத்திலே கிடைக்கும். துன்யாவை மொத்தமாக உதறி தள்ளிவிட்டு வாழ்வதும் அது முறையானதல்ல. துன்யாவிலேயே சதாவும் கிடைந்த ஆகிரத்தை மறப்பதும் சரியானதல்ல. எனவே ரெண்டையும் கேட்க கற்றுக் கொடுக்கிறது மார்க்கம். ரெண்டும் வேண்டும். அல்லாஹ்வும் வேண்டும், உலகத்தில் குடும்பமும் வேண்டும். இபாதத்தும் வேண்டும், குடும்பத்திற்கான நேரங்களும் ஒதுக்கப்பட வேண்டும். மனைவி மக்களுக்குரிய ஹக்கையும் செய்ய வேண்டும். தொழுகையில் கண் குளிர்ச்சியும் வேண்டும், வியாபாரத்திலே தொடர்பும் வேண்டும். ரெண்டும் வேண்டும். இந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு துஆ செஞ்சாங்க. எல்லாம் கேட்டாங்க, துன்யா ஆகிரா எல்லாம் கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் ஆமீன் என்று சொன்னார்கள். மற்ற சஹாபாக்களும் ஆமீன் சொன்னாங்க. அடுத்து ரெண்டாவது சஹாபி கேட்குறாங்க, அவங்களும் கேட்டாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ ஆகிரத்து துன்யா எல்லாத்தையும் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தில் ஆமீன் சொல்றது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு துவாவிலே நபிகள் அமர்ந்து ஆமீன் சொல்வது எவ்வளோ பெரிய பாக்கியம். அங்கே சொன்னார்கள். அந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரெண்டு சஹாபாக்களுடைய அந்த வரிசை முடிந்து விட்டது. மூணாவதாக சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள் ரொம்ப முக்கியமானவங்க. நீங்க ஹதீஸினுடைய நூட்களை திருப்பி படித்தால் இவர்களின் பெயரை படிக்காமல் ஹதீஸ் நூலை வாசிக்க முடியாது. சொல்ல போனா சஹாபாக்கள்ல அதிகப்படியான ஹதீஸுகளை அறிவித்தவர்கள் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தான். ஆனா ஒன்று தெரியுமா ரகசியம்? ரசூலுடைய கடைசி காலத்தில் தான் அவர் நபியோடு சேர்கிறார். ரசூலோடு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வெறும் 4 வருஷம் தான், 4 வருஷம் தான். ஹிஜ்ரி 7 தான் ரசூலுல்லாஹ் கூட வந்து சேருகிறார் மதீனாவிலே. முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் அவங்க வேற ஒரு ஊரில் இருந்தாங்க. தௌஸ் என்ற குடும்பத்தை, ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள். ஹிஜ்ரி 7 தான் வந்து சேர்றாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செஞ்சா, நேரத்தில் காலத்தில் அவங்களுடைய அமல்ல, அவங்களுடைய இல்மில அல்லாஹ் பரக்கத் செய்தான். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் உலக அழிவு நாள் வரை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பேசப்பட்டு கொண்டே இருப்பார்கள் நபி மொழிகளின் அந்த தொடரின் வழியாக. இவங்க துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மா சலகாக சாஹிபய்ய வ அஸ்அலுக இல்மன் லா யுன்சா. யா அல்லாஹ், இந்த நபிகள் இருக்கிறார்கள், உன்னுடைய இறை தூதர் ஹபீப் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி என்னுடைய 2 தோழர்களும் துஆ செஞ்சாங்க. அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ அதை எல்லாத்தையும் எனக்கும் கொடு. ரொம்ப ஷார்ட்டாக துவா செஞ்சாங்க, ரொம்ப ஷார்ட்டாக துவா செஞ்சாங்க. அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ அதையெல்லாம் எனக்கும் கொடு. வஇல்மன் லா யுன்சா, மறக்காத கல்வி ஞானத்தை கொடு. நான் ஒரு விஷயத்தை உள்வாங்கிறேன்னா மறக்கக்கூடாது, எனக்கு மறந்து போயிடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு மறதி என்பது ஒரு தேசிய நோயாக மாறிவிட்டது இல்லையா? ஒரு இஷ்யூ வரும்பொழுது இன்னொரு இஷ்யூ மறந்துடுவோம். ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு முன்னாடி ஏதோ முக்கியமான பிரச்சனை ஓடிட்டு இருக்கும், அது நம்முடைய கவனத்திலேருந்தே மறந்து போயிடும். அதை பற்றி பேசுறதே குறைஞ்சு போயிடும் இல்லையா? கல்வியில் மறதி ஏற்படுது என்பது அதை விட பெரிய ஆபத்து வேற எதுவும் இல்லை. எனவேதான் மறதியை பற்றி ரசூலுல்லாஹ் ரொம்ப கண்டிச்சாங்க. குர்ஆனை அவர் ஒருவர் மனனம் செய்து அவர் மறந்து விடுகிறாரோ அவருக்குரிய தண்டனையை பெருசாக பேசினாங்க. குர்ஆனினுடைய வசனங்களை ஒருவர் மனனம் செய்தார், அதை மறந்து விட்டால் நாளை மறுமையிலே கடுமையான வேதனை அவருக்கு உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். மறதி கூடாது. சில நேரங்களில் மறதி நல்லது, சில நேரங்களில் மறதி ஆபத்து. நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், இழப்புகள் அதெல்லாம் மறந்து ஆகணும். மனசிலே வச்சுதான் வாழ முடியாது. நெருக்கமான ஒருவங்க உறவு, நம்முடைய நட்பு வச்சுக்குங்க, அத்தா அல்லது குடும்பத்தினுடைய முக்கிய உறுப்பினர் வஃபாத் ஆகிட்டாங்க, நினைச்சிட்டே இருந்தால் அடுத்த நாள் நகருமா? ஒரு நாள் நினைக்கலாம், 2 நாள் நினைக்கலாம், அதிகபட்சமாக ஒரு 40 நாள் நினைக்கலாம். அத்தா 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 என்று நினைத்து கொண்டே இருந்தால் அடுத்த நகர்வுக்கு நம்மால் நகர்ந்து போக முடியுமா? அந்த நேரங்களில் மறதி நல்லது, சில நேரங்களில் மறதி ஆபத்து. சில நேரங்களில் மறதி ஆபத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொன்னான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. யார் நம்முடைய உபதேசங்கள் வந்தும் கூட அதை புறக்கணித்து இந்த உலகத்தில் அதை மறந்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே நெருக்கடிகளை கொடுப்போம். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, நாளை மறுமையிலே அவர்கள் எல்லாம் பார்வை இல்லாதவர்களாக எழுப்பப்படுவாங்க. அல்லாஹ்வுடைய உபதேசம் தான் என்ன? அல் குர்ஆன் தான். அல்லாஹ்வுடைய உபதேசம் தான் என்ன? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை தான்.
அது வந்தும் கூட அதை உள்வாங்கிக்காம மறந்து அதை புறக்கணித்து வாழ்ந்தவர்களுக்கு நாளை மறுமையிலே பார்வை இருக்காது. قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا. இறைவா, நான் உலகத்தில் வாழும் பொழுது பார்வையோடு தானே வாழ்ந்தேன், இங்க என்ன எனக்கு பார்வை இல்லையே, ஏன் எனக்கு பார்வை பறிபோச்சு, என் பார்வை ஏன் இழந்து போனது என்று அந்த மனிதர் கேட்பார். அல்லாஹ் சொல்லுவான், قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. நம்முடைய ஆயாத்துகள் உன்னிடத்தில் எடுத்து வைக்கப்பட்டது, நம்முடைய அத்தாட்சிகள் உன்னிடத்தில் சொல்லப்பட்டது, அதை எல்லாத்தையும் நீ மறந்துட்ட. நீ மறந்ததுனாலே இந்த நாள் உன்னை நான் மறந்து விட்டேன். நீ மறந்த, இன்னைக்கு நான் உன்னை மறந்துட்டேன் என்று அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். அன்பு சகோதரர்களே, இப்போ மறதிங்கிறது சில நேரத்தில் நல்லது, சில நேரத்தில் ஆபத்து. பாருங்க, இந்த மறதி தான் எனக்கு வேண்டாம் என்று கேட்கிறார்கள் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க. இந்த மற்ற 2 சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க யா ரசூலுல்லாஹ் நாங்களும் மறுபடியும் துவா செய்யணும். ரொம்ப அற்புதமான துவாவை அபூ ஹுரைரா கேட்டாங்க. மறக்காத கல்வி, எங்களுக்கும் அந்த மறக்காத கல்வி வேணும். ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டே சொன்னாங்க, சபகக பிஹா குலாமுத் தௌசி. தௌஸ் என்ற குடும்பத்தை சேர்ந்த இந்த வாலிபர் இந்த விஷயத்துல உங்களை விட சமயோஜிதமா யோசிச்சிட்டாரு, முந்திக்கிட்டாரு, கிடைச்சதுதான் அவருக்கு. ஒரு சமயோஜிதமாக யோசித்து விட்டார். நபிக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறோம், எதை கேட்டு நாம் முழுமையாக வாங்கிக் கொள்வது என்பதை யோசித்தார், முடிவெடுத்தார், உடனுக்குடன் கேட்டு விட்டார். அவருக்கு தான் அந்த பாக்கியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, இப்போ சஹாபாக்களுடைய தோழமை எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ் எப்படி அவங்கள வச்சிருந்தாங்க, எப்படி அவங்கள உருவாக்கி காட்டினாங்க. திருக்குர்ஆனின் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அத்தியாயம். இங்கே கூட நாம் நம்முடைய பாரம்பரியமிக்க இந்த மஸ்ஜிதிலே வெள்ளிக்கிழமை தோறும் அந்த அத்தியாயம் இங்கே ஓதப்படுகிறது. எல்லாருடைய காதிலும் கேட்கும் விதத்திலே அந்த அத்தியாயம் ஓதப்பட்டு கொண்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை 12 மணிக்கே அந்த சூரா கஃபை போட்டு அதை இங்கே ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ரொம்ப அற்புதமான சூரா. அதனுடைய மகத்துவத்தை நாம் உள்வாங்கிவிட்டால் ஒரு காலமும் ஓதாமல் இருக்க மாட்டோம். ஒன்று புரிஞ்சு, 3 சிறப்பை மட்டும் சொல்லுகிறேன். சூரத்துல் கஹ்ஃபினால் கிடைக்கக்கூடிய 3 சிறப்பை மட்டும் சொல்லுகிறேன், உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நான் சொல்லுவதுண்டு, இந்த கஹ்ஃப் சூராவை பற்றி பேசும் பொழுதெல்லாம் சொல்லுவேன், நீங்கள் ஓதுங்கள், குறைந்தபட்சம் உங்களால் முடியவில்லை என்றால் உங்கள் வீட்டில் ஒருவராவது ஓத வையுங்கள். உங்கள் வீட்டில் ஒருவரையாவது வெள்ளிக்கிழமை தினத்திலே ஓத வைத்து விடுங்கள். காரணம் என்னவென்றால், முஸ்னத் அஹ்மதிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, மன் ஹஃபித 10 ஆயத்தம் மின் அவ்வலி சூரத்தில் கஹ்ஃப். யார் சூரா கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களை மனனம் செய்கிறாரோ, சூரா கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களை யார் மனனம் செய்கிறாரோ, உஸிம மின் ஃபித்னத்தி தஜ்ஜால். தஜ்ஜாலுடைய சோதனைக்கு அவர் ஆட்பட மாட்டார், அல்லாஹ் பாதுகாத்துருவான். அவர் வாழும் காலத்தில் தஜ்ஜால் வந்தாலும் கூட அல்லாஹ் இந்த வசனங்களை வைத்து அல்லாஹ் பாதுகாப்பான். தஜ்ஜாலுடைய காலம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ஒருவர் காலையில் முஸ்லிமாக இருப்பார், மாலையில் காஃபிராகி போய்விடுவார். தஜ்ஜாலுடைய காலம் என்பது உச்சபட்சமான ஃபித்னாவின் காலம், உச்சபட்சமான சோதனையின் காலம். அவன் எந்த ஆசை வார்த்தைகளை சொல்லி மக்களை அழைக்கிறானோ அந்த ஆசை வார்த்தைகளுக்கு பின்னால் போனவர்கள் எல்லாம் அவனுக்கு வழிபட்டவர்களாக, காஃபிர்களாக, இறை மறுப்பாளர்களாக மாறி போய் விடுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த கெடுதியிலிருந்து, சோதனையிலிருந்து பாதுகாப்பு வேணும்னா சூரா கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களை மனனம் செய்யுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஹுவ மஅசூமுன் இலா 8 ஐயாம் மின் குல்லி ஃபித்னா. யார் ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை சூரா கஹ்ஃப் ஓதுவாரோ, அந்த ஓதிய நாளிலிருந்து அடுத்த வாரம் வரும் வரை அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் கொடுத்துறான். அல்லாஹ் தன்புறத்திலிருந்து பாதுகாப்பு, எல்லா சோதனைகள், எல்லா ஆபத்துகள், முசீபத்துகளிலிருந்து அந்த சூரா அவரை அரணாக வந்து நின்று காக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 2வது முக்கியமான சிறப்பு. சூரா கஹ்ஃபினுடைய 3வது முக்கியமான சிறப்பு தபரானி ஷரீஃபிலே வந்திருக்கிறது, கானத் லஹு நூரன் மின் மகாமிஹி இலா மக்கா. அந்த சூரா கஹ்ஃபே அவருக்கு ஒளியாக இருக்கும், பேரொளியாக இருக்கும். அவர் இருக்கும் இடத்திலிருந்து மக்கா வர, அல்லாஹ்வின் திருஆலயமாம் காபா வரை, அவர் இருக்கும் இடத்திலிருந்து அந்த இடம் வரை அல்லாஹ் அவருக்கு ஒளியை கொண்டு பாதுகாப்பான், அவரை அரவணைத்துக் கொள்வான்.
பேரொளியை குடிப்பான். வழி தவறி விட மாட்டார், வழிமாறி போய் விட மாட்டார், ஷைத்தானின் பாதையில் சிக்கிவிட மாட்டார், பெரும் பெரும் குழப்பங்களிலே வீழ்ந்து விட மாட்டார். காரணம், அல்லாவின் பேரொளியை கொண்டு அல்லாஹ் அவருக்கு அரவணைப்பை கொடுக்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 சிறப்பும் முக்கியமானது. நிறைய இன்னும் சிறப்புகள் இருக்குது. இங்க சொல்ல வர செய்தி என்னன்னா, சூரா கஹ்ஃபுக்கு எதற்கு இவ்வளவு பெரிய பலன், எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு உயர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றி பேசுகிறார்கள். அந்த சூரா கஹ்ஃபிலே வரக்கூடிய முக்கியமான கதாநாயகர்கள் யார்? இளைஞர்கள், தோழர்கள். அந்த தோழர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி குகைக்குள்ளே ஒதுங்கினார்கள். தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலிருந்து வெளியேறிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தங்களையும் தங்களுடைய ஈமானையும் பாதுகாப்பதற்காக வேண்டி குகைக்குள்ளே ஒதுங்கினார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலபிஸூ ஃபீ கஹ்ஃபிஹிம் 300 சினீன வஸ்தாது 309 ஆண்டுகள் தூங்கினார்கள். அல்லாஹ் தூங்க வச்சான். நீங்க பார்க்கறதெல்லாம் பார்த்தா தெரியுது, 3 மணி நேரம் தூக்கமே எங்களுக்கு பெரிய பாடா இருக்குன்றீங்களா? 309 வருடம் அல்லாஹ் தூங்க வைத்தார். 309 வருடம் தூங்கி முடித்து விட்டு எழுந்து சொன்னார்கள், காலையில் தூங்கிட்டு சாயந்தரம் எந்திரிச்ச மாதிரி இருக்குல்ல அப்படிங்க. காலையில் தூங்கிட்டு சாயந்தரம் எந்திரிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குல்ல அப்படின்னாங்க. அந்த குகையில் வைத்துதான் அந்த தோழர்கள் கேட்டார்கள், ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. குர்ஆன் எடுத்து வைக்கக்கூடிய அதி அற்புதமான துஆக்களில் இது ஒன்று. கண்டிப்பாக மனனமிட வேண்டிய துஆக்கள் இதுவெல்லாம். சில துஆக்கள் குர்ஆன் சொல்லுகிறது மனப்பாடம் செய்ய வேண்டும். மனப்பாடம் செய்து நம்முடைய வாழ்வியலோடு தொடர்பு படுத்தி ஓதி வர வேண்டும். சூரத்துல் கஹ்ஃபிலே அந்த கஹ்ஃப்வாசிகள், குகைவாசிகள், தோழர்கள் ஓதிய துஆவை அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மா, இறைவா உன்பிறத்திலிருந்து எங்களுக்கு அருளை கொடு, வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்கள் காரியம் அனைத்தும் நேர்வழி காட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். குறுக்கு வழியில் போய்விடக்கூடாது, தடுமாறிவிடக்கூடாது, வாழ்க்கையில் சருகிவிடக்கூடாது, வார்த்தைகளுக்கு மயங்கி பின்னால் போய்விடக்கூடாது, எல்லாரும் ஓத வேண்டும். அந்த தோழர்கள் ஓதியதாக குர்ஆன் சொல்கிறது. அன்பு சகோதரர்களே, நட்பு எப்படி இருந்தது? ஈமானுக்காக வேண்டி இணைந்தார்கள், ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி இணைந்தார்கள். அந்த இணைப்பை அல்லாஹ் கியாமத்து வரை சிறந்த இணைப்பு என்று அங்கீகரித்து அல் குர்ஆனிலே பதிவும் செய்தார். எனவே அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட தோழர்கள் இருக்க வேண்டும் என்பதை நாயகம் உள்ளுணர்ந்து தன்னுடைய சஹாபா பெருமக்களை அப்படி உருவாக்கினார்கள். உலகத்தில் இருக்கும் பொழுதே சில பேர்த்துக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னாங்க, நமக்கு தெரியும். உலகத்தில் இருக்கும் பொழுதே சில பேர்த்துக்கு இவங்கெல்லாம் சொர்க்கவாதி என்று அடையாளப்படுத்தினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய ஒரு அறிவிப்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவை சொன்னாங்க, தகல்துல் ஜன்னத ஃபஸமிஅது ஃபீஹா குர்ஆனன். நான் சொர்க்கத்துக்கு போன ஆயிஷா, அல்லாஹ் எனக்கு கனவுலேயே அந்த இல்ஹாமிலே சொர்க்கத்தை காட்டினான். அப்படி சொர்க்கத்துக்குள்ள அப்படி சுத்தி வரும் பொழுது உள்ள யாரோ உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறா. குர்ஆன் ஓதுற சத்தம் என் காதில் கேட்குது. அற்புதமான குரல், எவ்வளவு அழகான குரல். அந்த குரலில் ஓதக்கூடிய அந்த வசீகர அந்த குரல் என்னை என்னவோ பண்ணியது. மன்ஹாதா, நான் கேட்டேன், யாருங்க குர்ஆன் ஓதிட்டு இருக்கா அப்படின்னு. மலக்குகள் சொன்னார்கள், காலு ஹாரிஸத் இப்னு நுஅமான், உங்கள் தோழர்களில் ஒருவர் ஹாரிஸா தான் குர்ஆன் ஓதிட்டு இருக்கார். உங்கள் தோழர்களில் ஒருவர் ஹாரிஸா தான் குர்ஆன் ஓதுகிறார். இப்ப நான் அப்ப அங்கே வச்சு சொன்னேன், கதாலிக்கல் பிர் வகான அபர்ரன் நாஸ் பி உம்மிஹி. நன்மை இப்படித்தான் இருக்கும், நன்மை இப்படித்தான் இருக்கும். ஹாரிஸா உலகத்தில் வாழும் பொழுது தாய்க்கு ஒரு சிறந்த மகனாக இருந்தார். தாய்க்கு பணிவிடை செய்வதிலே, தாயின் மீது கரிசனம் காட்டுவதிலே, தாய்க்கு அன்பை கொடுப்பதிலே, தாயை அரவணைத்துக் கொள்வதிலே, தாயினுடைய துவாவை பெறுவதிலே ஹாரிசாவுக்கு நிகர் ஹாரிசா தான். அப்படி உளுந்து பார்த்துக்கிட்டார் தாயை. அதனாலே அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தரப்போறான்றதை முன்னாடி எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க சல்லாஸ். அன்பு சகோதரர்களே, தாயின் மீது அக்கறை உள்ள ஒரு மனிதராக முஸ்லிம் இருக்க வேண்டும் என்பதற்கு பெருமானாரின் வழிகாட்டுதல் நிறைய இருக்கிறது. அதற்கு முன்னுதாரணமாக எடுத்து காண்பிக்கிறார்கள் சஹாபாக்களில் ஹாரிஸத் இப்னு நுஅமான். தாயின் துவாவை பெற்றவர்.
இல்லையா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் யாருமே சொல்லாத வார்த்தையை சொன்னாங்க. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். சொர்க்கத்தை நீங்கள் தேடி தேடி அலையாதீர்கள், உங்களை பெத்த தாயின் காலில் தான் சொர்க்கம் இருக்கிறது. நான் உலகத்தில் யாரால சொல்ல முடியும் இந்த வார்த்தையை? இதைவிட ஒரு தாயை தூக்கி போட்டு யாரால் பேச முடியும்? தாயின் காலடியில் தான் சொர்க்கம், தாயின் துவா தான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தரும். நம்ம தான் ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லா அவங்க அவங்களுடைய தகப்பனார் வஃபாத்தான பொழுது அழுதாங்களாம். ரொம்ப தேம்பி தேம்பி அழுதாங்களாம். தேம்பி தேம்பி அழுதாங்களாம். ஹசன் பஸ்ரி பெரிய அறிஞர், பெரிய மாமேதை. சீடர்கள்லாம் நீங்களே இப்படி அழுதா, நீங்களே இப்படி உடஞ்சிடா, எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லா சொன்னாங்களா, அல்லாஹ் சொல்லுகிறான், தாயும் தகப்பனும் சொர்க்கத்தினுடைய 2 வாசல். ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குள்ளே நுழைவதற்கு 2 வாசலை எல்லாம் வைத்திருக்கிறான். ஒன்று அப்பா, இன்னொன்று அம்மா. அந்த 2ல் ஒரு வாசல் மூடி போச்சு எனக்கு. அந்த 2 வாசல்ல ஒரு வாசல் எனக்கு மூடி விட்டது. இன்னும் இருப்பதே மிச்சம் ஒரே வாசல் தான். அதன் வழியாக எப்படியாவது சொர்க்கத்துக்குள் நுழைய வேண்டுமே என்ற ஏக்கம் தான், தவிப்பு தான் என்னை அழச் செய்தது என்றார்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லா. அன்பர்களே, பெற்றோரின் மீது, குறிப்பாக தாயின் மீது காட்டக்கூடிய அன்பும் அந்த அக்கறையும் அந்த பணிவிடையும் நமக்கு சொர்க்கத்தை வாங்கி தரும். அதன் நிதர்சனமாக ஹாரிஸா பின் நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக சொன்னார்கள். ஹாரிஸாவை பார்த்து ஜிப்ரீலே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வஹி கொண்டு கொடுக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஹுனைன் யுத்தம் நடந்து முடிஞ்சு ரசூலுல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்போ அந்த வழியாக அந்த ஹாரிஸா பின் நுஅமான் இவர் கடந்து போறாரு. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஜிப்ரீல் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் இவர் யாருன்னு கேட்டாங்க. இவர் தான் ஹாரிஸா. ஓ ஹாரிஸா, இவர் தான் ஹாரிஸா, அல்லாஹு அக்பர். இவருடைய சிறப்பு என்ன தெரியுமா? யார் ரசூலல்லாஹ், இவருடைய சிறப்பு என்ன தெரியுமா? இந்த யுத்தத்திலே இன்னஹு மினல் மிஅத்தி ஸாபிரத்தி யௌமல் ஹுனைன், ஹுனைன் யுத்தத்திலே நிலைத்து நின்று புறமுதுகிடாமல் எதிரிகளை நேருக்கு நேர் நின்று பொறுமையோடு கடைசி வரை களத்தில் நின்றவர். அதற்கு பகரமாக அல்லாஹ் தகஃபலல்லாஹு பி அர்ஸாகிஹிம் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே இவர்களுக்கு ரிஸ்க் கொடுப்பதற்கு அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். இவங்களுக்கான உணவை அல்லாஹ் சொர்க்கத்தை தர்றதுக்கு முடிவெடுத்துட்டான், தயார் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க. அதில் ஜிப்ரீல் வலவு சல்லம ரதத்னா அலைஹி, நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம்ல, அவர் போறாரு, ஒரு சலாம் சொன்னால் நான் அவருக்கு பதில் சொல்லுவேன். நாங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர் ஒரு சலாத்தை சொல்லிட்டு போனா நான் அவருக்கு பதில் சொல்லியிருப்பேன் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒருவரின் சலாத்திற்காக ஏங்கினார்கள் என்றால் அவர் எந்த அளவு உருவாக்கப்பட்டிருப்பார். இந்த உருவாக்கத்தின் பின்னணியிலே யார் இருக்கிறார்கள்? பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நாயகத்தினுடைய பாசறை, நாயகத்தினுடைய அந்த உயர்ந்த தர்பியத், அதுதான் சஹாபாக்களை உயரத்திற்கு கொண்டு போனது. ஹதீஸிலே வருகிறது, சஹாபாக்கள் ரொம்ப பிரபலமான சஹாபி. இதை நான் இந்த பயானினுடைய செய்தியாகவே தருகிறேன், நிச்சயமாக நீங்கள் இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பிரபலமான சஹாபி. பல ஹதீதுகளை அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய சஹாபி. அவர்களை பற்றி பாராட்டி பெருமிதப்படுத்தி அவர்களுடைய உயர்வை தூக்கி பிடித்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் பேசியிருக்காங்க. இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ஒரு மிகச்சிறந்த நல்லவர், சிறந்த உண்மையாளர் அபூதர்ரை விட வேறு யாரும் இல்லைனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதர் அவ்வளவு சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசக்கூடிய சமயத்தில் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல அப்படியே கடந்து போகிறாங்க. திருமிதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. திருமிதி இமாம் நவாதிருல் உசூல் என்ற அந்த தலைப்பின் கீழே இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் பொழுது அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறாங்க. இப்போ ஜிப்ரீல் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், போகிறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக யார் கேட்கணும்? நபி தான் கேட்கணும், அப்படி தானே? நபியினுடைய தோழர் சஹாபி, நபி தான் ஜிப்ரீலுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் யார் போகிறா தெரியுமா அப்படின்னு. ஆனால் நேர ஆப்போசிட்டாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் ரசூலுல்லாஹ் போகிறது யாருன்னு தெரியுதான்னு கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்டாங்க, அத்தாரிஃபூன அபூதர், அபூதர் உங்களுக்கு தெரியுமா? அபூதர் முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இன்னும் ஜிப்ரீல் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை தந்தது. வல்லதி பஅஸக பில் ஹக் இன்ன அபா தர்ரின் அஅரிஃபு ஃபீ அஹ்லிஸ் ஸமாஇ மின்ஹு ஃபீ அஹ்லில் அர்த். அபூதர் இருக்கிறாரே, பூமியில் உங்களோட பிரபலமாக இருப்பதை விட வானத்தில் மலக்குகளான எங்க வட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ஆளு, மஷ்ஹூரான ஆளு, பிரபலமான மனிதர் அவர். உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு பிரபலத்தை பெற்றிருக்கிறாரோ இல்லையோ, மலக்குகளான எங்களிடத்தில் அவர் உயர்ந்தவர், பிரபலமானவர். ஆச்சரியப்பட்டான், உங்களிடத்திலே பிரபலமானவரா? அப்படி என்ன செய்தார் அவர்? நீங்கள் அவரை பிரபலப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு என்ன செய்தார் என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் ஒரு துவா ஓதுறாரு, ஒரு நாளைக்கு 2 தடவை ஓதுறாரு. காலையில் ஒருக்க ஓதுறாரு, மாலையில் ஒருக்க ஓதுறாரு. அந்த துஆ அல்லாஹ்வுக்கு பிடித்து போனது. ஒரு விஷயத்தை விளங்கிக்கங்க, நாம் செய்யும் செயல் அல்லது நம்முடைய ஈமான், நம்முடைய யகீன் அல்லாஹ்விற்கு பிடித்து விட்டால் அதுதான் இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கான அங்கீகாரம். அதுக்கு தானே அமல் செய்கிறோம், அதுக்கு தான் வாழ்கிறோம். நம்ம செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரிதுவானை பெற்று தர வேண்டும், அவனுடைய பிரியத்திற்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும். இதுதானே நம்முடைய நினைப்பு. அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயம் நம்மிடத்தில் பிடித்து விட்டால் மலக்குகளை கூப்பிட்டு சொல்லுவான், இந்த ஊரில் இந்த அடியாருடைய இந்த செயல் எனக்கு பிடிச்சி போச்சு, உங்களுக்கும் அதை பிடிச்சதா ஆக்கிங்கன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதக்கூடிய இந்த துவா அல்லாஹ்விற்கு ரொம்ப பெரிய ஈர்ப்பை தந்து விட்டது, கவனப்படுத்தி விட்டது அவரை. மலக்குகளை கூப்பிட்டு, முக்கியமான ஆள், அவர் ஓதக்கூடிய துவா ரொம்ப அற்புதமாக இருக்குது, அவரை நீங்கள் உங்களுடைய வட்டத்தில் பிரபலமான ஆளாக ஆக்கிக்குங்க என்று அல்லாஹ் எங்களிடத்திலே சொன்னான் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளத்தில் ஒரு கேள்வி, அது என்ன துவா? அபூதர் என்ன துவா ஓதிருப்பார்? உலகத்தில் ரசூலுல்லாஹ் தான் கற்றுக் கொடுக்குறாங்க துவாக்களை, இல்லையா? எத்தனையோ விஷயங்களுக்கு சிரமத்தோடு வந்து நின்றவர்களுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாக்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த துஆக்களும் அவர்களின் நம்பிக்கையும் தான் அவர்களை கரை சேர்த்தது என்று வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அபூ உமாமத்தல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒருத்தர், துஹாவுடைய நேரம், மஸ்ஜித் காலியாக இருக்குது, ஒரு 10 மணி 10:30 மணி பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சமயம் அது. உலகத்தினுடைய விஷயத்தில் பரபரப்பாக எல்லாரும் இயங்குகிற நேரம். வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்க போவாங்க, கடையை திறக்கிறவங்க திறப்பாங்க, இல்லையா? குடும்பத்தினுடைய தேவையை பார்க்குறவங்க பார்ப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலில் வந்து கவலை தோய்ந்த முகத்திலே உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய தோற்றத்தை பார்த்தாலே கவலை தெரியுது, ரசூலுல்லாஹ் கண்டுபிடிச்சிடுறாங்க. முகத்தை பார்த்து அர்த்தம் சொன்ன பெருமானார் இல்லை முஹம்மது நபி, அகத்தை பார்த்தும் அர்த்தம் சொல்லியிருக்கிறார்கள், உள்ளத்தை பார்த்தும் பெருமானார் பேசியிருக்கிறார்கள். மாலி, என்ன அபூதர், என்ன அபூ உமாமா, இந்த நேரத்திலே உங்களை மஸ்ஜிதிலே பார்க்கிறேன், தொழுகை இல்லாத நேரமாச்சே இது, கைர வக்தி ஸலாம், இது ஃபர்தான தொழுகைக்குரிய நேரம் அல்லவே, இந்த நேரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கீங்களே, என்ன காரணம்னு கேட்டாங்க. ஹஜரத் அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹுமூமுன் லஸிமத்னி யா ரசூலல்லாஹ் வ துயூனுன், கடன் பிரச்சனை போட்டு அமுத்துது என்னைய, அந்த கடனால் எனக்கு ஏற்பட்ட கவலை, எப்படி அடைக்க போகிறேன்னு தெரியலையே என்ற நிலையிலே வந்து பள்ளியிலே உட்கார்ந்துருக்கிறேன். நீங்கள் கடன் வாங்கினவர் சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்காரு, கடன் கொடுத்தவங்கெல்லாம் கையை பிசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, வருமா வராதா, அதை கணக்கில் சேர்த்தலாமா இல்லை ஜக்காத்தில் சேர்க்கலாமா அல்லது தர்மத்தில் சேர்த்து விடலாமா என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள், இல்லையா? வாங்கியவருக்கு என்ன இருக்க வேண்டும் எண்ணம், எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அப்படி எண்ணம் இருந்தால்தான் கொடுப்பதற்கு வழியவே அல்லாஹ் கொடுப்பான். வாங்கும் பொழுது போற்ற வேண்டியதுதான், இது வேற ஒருத்தருடைய கணக்கில் எழுதிட வேண்டியதான் நினைத்து எழுதினார் என்றால் வந்து போகும் கையிலே, ஆனால் கொடுக்க மாட்டார், வாய்ப்பு கொடுக்க மாட்டான் அல்லாஹ். ஏன்னா எண்ணம் ஆரம்பத்திலே சரியில்லை. இப்போ இவருடைய கவலை எதற்கு? கடனுடைய கவலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி உஅல்லிமுக கலிமாத், நான் சில வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன் அபூ உமாமா, நீங்கள் இதை ஓதி வாருங்கள், அல்லாஹ் உங்கள் பகரமாக இருந்து கடனை கொடுப்பான், நம்புங்கள், அதற்காகவே நீ முயற்சியுங்கள், அல்லாஹ் கொடுப்பான் கடனை, உங்கள் கடன் வேகமாக அடையும், தீரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சொல்லிக் கொடுத்த துவா தான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்ல் வஅஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புக்ல் வஅஊது பிக்க மின் கலபத்தித் தைன் வ கஹ்ரிர் ரிஜால். கடன் மிகைத்து போவதை விட்டும், பிறரால் அடக்கி ஆளப்படுவதை விட்டும், கோழையாக ஆகுவதை விட்டும், சோம்பேறியாக ஆகுவதை விட்டும்,
கஞ்சனாக இருப்பதை விட்டும் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இதுதான் அந்த துவா. அபூ உமாமா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, அந்த துவாவை நான் ஓதுனேன். அல்லாஹ் என் கடனை எல்லாம் போக்கினான், என் கவலை எல்லாம் நீக்கினான். நான் எதுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன்னா, ரசூல் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பல இடங்களில் துவாக்கள் நபி சொல்லி தந்திருக்கிறார்கள். இங்கே எந்த ஹதீஸுக்குள்ளே வாருங்கள், அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னவாப்பா மலக்குகள் ரொம்ப நீங்க ஃபேமஸாமே, மலக்குகள் இடத்துல நீங்க ரொம்ப ஃபேமஸாமே, என்னமோ டெய்லி காலையிலும் ராத்திரி காலையிலும் மாலையிலும் உட்கார்ந்து ஏதோ ஒரு துவா ஓதுகிறீர்களாம், அந்த துவா அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போச்சான், மலக்குகளை எல்லாம் கூப்பிட்டு உங்களை பிரபலப்படுத்திட்டாலாமே, என்ன துவா அது சொல்லுங்க வாப்பா நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்ணே ஹஸரத் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அடக்கத்தோடு சொன்னார்கள், நஅம் யா ரசூலல்லாஹ் ஃபிதாக அபீ வ உம்மி, என் தாயும் தகப்பனும் உங்களுக்கு அர்ப்பணம், நீங்கள் இல்லாமல் இந்த துவா இல்லை. எனக்கு என்ன இருக்கிறது, அறிவும் ஞானமும் தெளிவும் எனக்கு எங்கிருந்து கிடைக்கும்? உங்களின் அந்த ஃபைதான், அந்த பேரொளி, அந்த பாக்கியம் எனக்கு இல்லை என்றால் இந்த அபூதர் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பணிவை வெளிப்படுத்துகிறார்கள். வாழ்க்கையில் உயர்வு வர வர மனிதனுக்கு பணிவும் சேர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். பணிவு வர்றதுக்கு ஆப்போசிட்டா தலக்கண ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அதுதான் அவருடைய வாழ்க்கையின் அழிவின் வாசல். எனவே பணிவு வேண்டும், பணிவை கற்றுத்தருகிறது மார்க்கம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள்ளே வெற்றி வாங்கி சூடும் பொழுது எப்படி வந்தார்கள்? ஹதீஸை பாருங்கள், தலையை தாழ்த்தியவாறு வந்தார்கள். அடக்கம் இருந்தது, அடங்க மறு திமிரி எழு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. நீங்க சொல்றாங்க நிறைய பேர் அடங்க மறு திமிரி எழு அப்படின்னா என்ன, நெஞ்சு நிமித்திட்டு அப்படி, அப்படிலாம் இல்லை. பணிவோடு இருந்தார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பணிவுதான் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டே இருக்கும் வாழ்க்கையில். நமக்கு ஆப்போசிட் இருக்கவங்க நம்மகிட்ட வேறமா நடந்துட்டாலும் பரவாயில்ல, நாம் பணிந்து நடப்போம் அல்லாஹ்வுக்காக, நம்மை அல்லாஹ் உயர்த்துவான். அபூ தர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆமா ரசூல் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும், நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், அதுலேருந்து எனக்கு வந்துச்சு. அப்படி சொல்லலை. ஃபிதாக அபீ வ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் நபியே, நீங்கள் தான் மூலகர்த்தா, நீங்கள் தான் மூலகர்த்தா, உங்கள் மூலமாக தான் எல்லாம் எனக்கு, உங்கள் மூலமாகத்தான் எல்லாம் எனக்கு. ஆனால் ஒன்றை நான் தெளிவுபடுத்துகிற நபியே, மா சமிஅத்துஹு மின் பஷர், எந்த மனிதரும் எனக்கு அந்த வார்த்தைகளை கற்றுத்தரவில்லை. வ இன்னமா ஹுவ அஷரத்து அஹ்ருஃபின் அல்ஹமனி ரப்பி இய்யாஹா, ஒரு 10 வார்த்தைகள், அதை அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் போட்டு கொடுத்தான். அல்லாஹ் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான். அல்லாஹ் சொல்லித்தரனா உங்களுடைய வாசித்தா, உங்களுடைய தொடர்பை வைத்தா அல்லாஹ் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தான். அப்படியா? அந்த 10 வார்த்தை எது சொல்லுங்களேன் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ், டெய்லி நான் என்ன செய்வேன் தெரியுமா? இது இந்த பயானினுடைய செய்தி உங்களுக்கு, நானும் நீங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் துவா செய்கிறேன். அன்பு சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூ தர் கிஃபார் ரலியல்லாஹு சொல்றாங்க, காலையில் நான் கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்திருப்பேன், கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்திருப்பேன், தஸ்பீஹ் செய்வேன், கொஞ்ச நேரம் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவேன், அதற்கடுத்து தஹ்லீல் செய்வேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சில தடவைகள் சொல்லுவேன், தஹ்மீது செய்வேன், அல்ஹம்துலில்லாஹ் என்று 1-2 தடவை சொல்லுவேன், அதற்கடுத்து தக்பீர் சொல்லுவேன், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் கிபிலாவை முன்னோக்கி உட்காருவேன், ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது என்ன செய்வேன்? தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவேன். மூணாவது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவேன். நாலாவது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவேன். ஐந்தாவது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவேன். இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த 10 வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்வேன். என்ன துவா தெரியுமா? اللهم إني أسألك إيمانا دائما وقلبا خاشعا وعلما نافعا ويقينا صادقا ودينا قيما اللهم إني أسألك العافية من كل بلية اللهم إني أسألك تمام العافية ودوام العافية والشكر على العافية والغناء عن الناس. இதான் அந்த துவா. 10 விஷயங்களை கேட்குறாங்க அல்லாஹ்ட்ட. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் தாயிமான், நிரந்தரமான ஈமானை எனக்கு கொடு. ஈமான், நான் அங்குமிங்கும் பல விஷயங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய ஈமான் குறைந்து விடக்கூடாது அல்லது எங்காவது சருகி விடக்கூடாது. யகீனன் சாதிகா, உண்மையான நம்பிக்கையை கொடு. உண்மையான நம்பிக்கைனா என்ன அர்த்தம்? சந்தோஷம் வந்தாலும் ஏற்றுக்குவோம், கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஏற்றுக்குவோம், வியாபாரத்தில் லாபம் வந்தாலும் ஏற்றுக்குவோம், நஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்குவோம், குடும்பத்தில் நல்லா இருக்கும் பொழுதும் ஏற்றுக்குவோம், இழப்பு ஏற்கிற பொழுதும் ஏற்றுக்கொள்வோம்.
நாம் விரும்பியது கிடைக்கிற பொழுதும் ஏற்றுக்கொள்வோம், கிடைக்காத பொழுதும் ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய தக்தீர் என்று பொருந்திக் கொள்வோம். இதுதான் உண்மையான யகீன். உண்மையான யகீன். வதீனன் கையிமா, நிலையான மார்க்கத்தை எனக்கு கொடு. ஒரு விஷயத்தில் நான் நிலையா இருக்கணும். அடிச்சா நம்ம தமிழில் சொல்லுவாங்க, வச்சா குடும்பி அடிச்சா மொட்டைம்பாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? செஞ்சா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது, விட்டா மொத்தமாக விட்டுறது. செஞ்சா அவர் தஹஜ்ஜுத் செய்வார், விட்டார்னா போச்சு, 5 வக்த் தொழுகை கூட இல்லை. இப்படி இருக்கக்கூடாது. வதீனன் கையிமா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் தாயிமா வ கல்பன் ஹாஷியா. 4வதாக பயப்படக்கூடிய உள்ளத்தை தான். இந்த உள்ளத்தில் பயம் இருக்கணும், உன்னை குறித்து உண்டான அச்சம் இருக்கணும். எந்த மூமினுடைய உள்ளத்திலே ஹஷியத்துல்லாஹ் இருக்கிறதோ, அல்லாஹ்வின் பயம் மிகைத்திருக்கிறதோ, அவர் பாவத்தின் பக்கம் போக மாட்டார். தவறு ஏற்படாத அவரிடத்திலிருந்து. தவறும் பாவமும் மனிதனிடத்திலே ஏற்படுவதற்கு மூல காரணம் என்ன? பயம் என்பது அங்கே குறைகிறது. சுய அதாவது விருப்பத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. எனவே பாவம் பெறுகிறது. யகீனன் சாதிகா வதீனன் கையிமா, நிலையான ஈமானை கொடு. 5 விஷயமாச்சா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத மின் குல்லி பலியா, எல்லா சோதனைகளிலிருந்தும் எனக்கு ஆஃபியத்தை கொடு. வஸ்அலுக்க தவாமல் ஆஃபியா, நீ தரக்கூடிய ஆஃபியத் ஆரோக்கியம் நிரந்தரமாக இருக்க வேண்டும். வ தமாமல் ஆஃபியா, நீ தரக்கூடிய ஆஃபியத் ஆரோக்கியம் பூரணமாக இருக்க வேண்டும். 9வது வ ஷுக்ர அலல் ஆஃபியா, நீ தரக்கூடிய ஆரோக்கியத்திற்கு நான் நன்றி செய்ய வேண்டும். நன்றி செய்ய. நல்லா இருக்கும் பொழுது நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. சிரமங்கள் வரும் பொழுதுதான் நம்முடைய ஆரோக்கியம் எவ்வளவு தூரம் நமக்கு பயன் தந்திருக்கிறது என்பது புரியும். கால் நல்லா இருக்குது, கை நல்லா இருக்குது, ராகத்தான் நடக்கிறோம் போகிறோம். ஆனால் முட்டு வலின்னு பிரச்சனை வரும் பொழுது தான் இத்தனை நாள் நம்மளை எப்படி எல்லாம் வச்சு நடமாட்டிட்டு இருந்தான் என்பது உணர்கிறது. எனவே தான் நம்முடைய உஸ்தாத் சொல்லுவாங்க, உன் மீது அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான் என்பதை நீ உணர வேண்டும் என்றால் ஒரே ஒரு தடவை மருத்துவமனைக்கு சென்று விட்டு வா போதும். அல்லாஹ் உன்னை எப்படி வச்சிருக்கிறான், உனக்கு எவ்வளோ ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், ஒரு தடவை போய் விட்டு வா. ஜிஹெச்சுக்கு போயிட்டு வா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, தெரிஞ்சிடும் இல்லையா? அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்தணும். யா அல்லாஹ் தந்திருக்க ஆரோக்கியத்தை நிரந்தரமாக பாதுகாக்கிற வழியை கொடு. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது? வேகமாக இயங்கிட்டு இருக்குது. அதே மாதிரி எங்கே போனாலும் எதை எடுத்துகிட்டு போக மறக்கிறோமோ இல்லையோ, ஒரு சின்ன பையன் மட்டும் கையிலேயே வச்சுருக்கோம். என்னங்க திறப்பார் இவர் சாப்பிட்டோன்னு. இது சாப்பாட்டுக்கு முன்னாடி, இது பின்னாடி, இது காலையில், இது ராத்திரி. ஒரு காலத்தில் வீடுகளில் அலமாரிகளில் எல்லாம் புத்தகங்களும் நல்ல விருதுகளும் வந்து உட்கார்ந்து அலங்கரித்தது. இன்னைக்கு வீடுகளினுடைய அலமாரிகள் முழுக்க மாத்திரை குப்பிகளும் டானிக்குகளும் உட்கார்ந்து இருக்குது. அதில் செக்ஷன் பிரித்து வச்சிருக்காரு. மேலே எங்கள் அத்தாவுக்கு, இந்த 2வது செக்ஷன் எங்கள் அம்மாவுக்கு, கீழே இது வந்து எங்கள் முதல் பையனுக்கு, இது என் 2வது பையனுக்கு, இந்த கீழே இருக்குதா இது என் மனைவிக்கு எனக்கும், பிரித்து இல்லையா? நோய்களோடும் நொம்பலங்களோடும் வாழக்கூடிய காலம் இது. எங்கே திரும்பினாலும் ஏதாவது ஒரு தொற்று வந்து விடுமோ என்ற அச்சம், பீதி கோவிடுக்கு பின்னாடி ரொம்ப அதிகரிச்சிருக்குது. இப்போ அல்லாஹ்விடத்திலே அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், வ ஷுக்ர அலல் ஆஃபியா. 9வது, யா அல்லாஹ் நீ தந்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்தணும். பொதுவாகவே நன்றி செலுத்துதல் என்பதுதான் நமக்கு கிடைத்த அருளை கூட்டி தரும். நன்றி மறப்பது நன்றன்று, நல்லதே கிடையாது. வள்ளுவர் சொல்லுகிறாரு, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் கூட்டி தருவேன், ஜியாதத் அதிகப்படுத்துவேன். இப்போ அபூதர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடு, நீ கொடுக்கும் ஆரோக்கியம் பூரணமாக இருக்க வேண்டும், நிரந்தரமாக இருக்க வேண்டும், நீ கொடுத்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். 9வது. 10வதாக சொன்னாங்க, வல் கினா அனின்னாஸ், முக்கியமான விஷயம் 10வது. யா அல்லாஹ் உலகத்தில் வாழும் பொழுது உன்னை தாண்டி வேறு யாரிடத்துல நான் நிற்கக்கூடாது. நீ தர்றது நீ மட்டும்தான் எனக்கு தரணும், வேற யாரையும் நான் எதிர்பார்க்கக்கூடாது. வேறு யாருடைய வீட்டு வாசலுக்கும் போய் நிற்கக்கூடாது, கையேந்தக்கூடாது, யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. அவர் உதவி செய்வாரா, இவர் உதவி செய்வாரா, இந்த கஷ்டத்துக்கு யார்கிட்ட போய் ஹெல்ப்பை கேட்கலாம், ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களா என்ற எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக துவா செய்திருக்கிறார்கள், அல்லாஹும் மக்ஃபினி பிஹலாலிக் வ அன் ஹராமிக் வாக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ் நீ தரக்கூடிய ஹலாலை கொண்டு எங்களை போதுமாக்கி கொண்டு வாழுகிற தௌஃபீக்கை கொடு, ஹராம்களை விட்டு பாதுகாத்து விடு. நீ கொடுத்தது எங்களுக்கு போதுமாக இருக்கணும், அந்த போதும் என்கின்ற மனம்
ஹராமை விட்டு எங்களை தடுக்க வேண்டும், உன்னன்றி வேறு யாரிடத்திலும் நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்ப்பு தான் மனிதனுடைய அந்தஸ்தை குறைத்துவிடும். ஒருத்தரை நம்ம எதிர்பார்க்கிறோம், ஒருத்தரிடத்துல கையேந்திரம், ஒருத்தரை நம்பித்தான் நம்ம வாழ்க்கைன்னு இருக்கும் பொழுது நம்முடைய அந்தஸ்தையும் மரியாதையையும் நம்முடைய அந்த தன்மானத்தையும் அது சுரண்டி பார்த்து விடும். ரசூலுல்லாஹ் அதை ஒரு காலம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அபூதர் ரலியல்லாஹு அந்த விஷயத்தை கேட்குறாங்க. 10ஆவதான செய்தி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அப்படியே பூரிச்சு போயிட்டாங்க. எவ்வளவு அற்புதமான துவாக்கள், எவ்வளவு அழகான வார்த்தைகள். ரசூல் அங்கே கண்டிக்கவே இல்லை. நான் சொன்னாத ஏன் நீங்கள் சொன்னீங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேனா, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேனா, சொல்லவே இல்லை. சிறப்பான விஷயம் இது, ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் இது என்று சொல்லி முடிக்கும் சமயத்தில் மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. கேட்டீங்களா? ஆமாம் கேட்டோம். எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? பார்த்தோம் சொல்லி சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இதுதான் நமக்கான செய்தி. வல்லதீ பஅஸக பில் ஹக், நபியே உங்களை அனுப்பி அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், லா யதுஉ அஹதும் மின் உம்மத்திக ஹாதா துஆ இல்லா குஃபிரத் லஹு துனூபுஹு, யார் இந்த துஆவை உங்கள் உம்மத்திலே ஒரு தடவை ஓதுவாரோ அல்லாஹ் அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுவான். யார் இந்த துஆவை உங்கள் உம்மத்திலே ஒரு தடவை ஓதுவாரோ அல்லாஹ் அவருடைய பாவத்தை அளிக்கிறான். வ இன் கானத் அக்ஸர மின் ஜபதில் பஹர், கடல் நுரையளவு பாவம் இருந்தால் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். கடல் நுரையளவு அவரிடத்திலே பாவம் இருந்தால் அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்படி சொல்லிட்டு அடுத்து ஒரு செய்தி சொன்னாங்க. இது முதல் விஷயம், இந்த துஆவால் கிடைக்கக்கூடிய முதல் பலன். இரண்டாவது சொன்னாங்க, லா யல்காக அஹதும் மின் உம்மத்திக வ ஃபீ கல்பிஹி ஹாதா துஆ இல்லா இஷ்தாகத் லஹுல் ஜினான். நபியே, நாளை மறுமையிலே உங்களை உங்கள் உம்மத்திலே யாராவது ஒருவர் சந்திக்க வரும் பொழுது நீங்க ஹவுதுல நிப்பீங்க. அந்த நேரத்தில் உங்கள் உம்மத்திலே யாராவது ஒரு சந்திக்க வரும் பொழுது அவருடைய கல்விலே இந்த துஆ மனப்பாடமாக இருந்தால், அவருடைய கல்விலே இந்த துஆ மனனமாக இருந்தால், இல்லா இஷ்தாகத் லஹு அல் ஜினான், சொர்க்கம் அவரை விரும்பும். நாங்கள் சொல்ல சொர்க்கம் விரும்பும் அந்த மனிதரை, சொர்க்கம் விரும்பும் அளவிற்கு இந்த துஆ அவரை உயர்த்தி விடும் என்று சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, வஸ்தக்ஃபர லஹுல் மலக்கான் வ ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னஹ், மலக்குமார்கள்லாம் அந்த மனுஷனுக்காக துஆ செய்வாங்க, பாவ மன்னிப்பு கேட்பாங்க. இந்த மனிதருக்காக வேண்டிய அல்லாஹ் சொர்க்கத்திலே கதவுகளை திறந்து வைப்பான். திறந்து வைத்துக் கொண்டு மலக்குகள் சொல்லுவாங்க, யா வலி அல்லாஹ் உதுகுல் மின் ஐயி பாபின் ஷிஅத, சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்கு, நீ எந்த வாசல் வழியா உள்ள போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வாசல் வழியா உள்ள போங்க. யாருக்கு இது? இந்த துஆவை ஓதியவருக்கு மட்டுமல்ல, இந்த துஆவில் சொல்லப்படக்கூடிய 10 விஷயங்களையும் வாழ்க்கையில் முழுமையாக நம்பியவருக்கு. 100% நம்பிக்கையோடு இருந்தார், யகீனோடு இருந்தார், ஈமானோடு இருந்தார், தாயிமாக இருந்தார், உள்ளத்திலே உள்ளபடியே பயத்தோடு வாழ்ந்தார், அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார். அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் அவள் கையேந்துவதே இல்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும் அல்லாஹ் தான் சமத், உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் சமது கிடையாது. சமத் என்றால் தேவையற்றவன், அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. அல்லாஹ்வை தவிர்த்து உலகத்தில் எல்லாத்துக்கும் தேவை இருக்கு, எல்லாத்துக்கும் தேவை இருக்கு, அவங்கவுங்க அந்தஸ்துக்கு தக்கவாறு தேவை இருக்குது. நான் ஒரு சின்ன ஒரு குறுந்தொழில் செய்கிறேன், அந்த தொழிலுக்கு தக்கவாறு எனக்கு தேவை இருக்கும். நான் ஒரு பெரும் முதலாளி, அதுக்கு தக்கவாறு எனக்கு தேவை இருக்கும். தேவைகள் இருக்கும் எல்லோருக்கும், அவரவருடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு இருக்கும். அப்போ இந்த நம்பிக்கையோடு ஒருவர் வாழ்ந்தார், இந்த துஆவை படித்தார், இந்த நம்பிக்கையிலேயே அவர் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார். ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொன்னார்கள், இதை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை தருகிறான், இதை ஓதக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் இவரை நேசிக்கிறது, இதை ஓதக்கூடியவர்களுக்கு மலக்குகள் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள், இதை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், நாளை மறுமையிலே எந்த வாசல் வழியா உள்ள போகணும்னு ஆசைப்படுறீங்களோ போய்க்கங்க. அல்லாஹு அக்பர். இவ்வளோ பெரிய பாக்கியத்தை யார் பெற்று தந்தது? நாயகத்தால் உருவாக்கப்பட்ட ஒப்பற்ற தோழர் ஹஜ்ரத் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அன்பு சகோதரர்களே, இவ்வளவு சிறந்த சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி காண்பித்தார்கள். எனவேதான் சஹாபா பெருமக்கள் நபியிடத்தில் சுற்றி சுற்றி வந்ததினாலே நபியின் ஒத்த வார்த்தைக்கு கூட அவர்கள் மாறு செய்வதற்கு மனமே வந்ததில்லை. ஒரு வார்த்தை கிடைத்தால் போதும் அப்படியே பிடித்துக் கொள்வார்கள். சஹாபாக்கள் ஒரு சஹாபி உண்டு, அவங்க பேர் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி. முஅத்தா போரிலே ஷஹீதான 3 சுகதாக்கள் இவரும் ஒருவர். ஸைத் இப்னு ஹாரிஸா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், இந்த 3 சஹாபாக்களும் முஅத்தா போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று போருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டாங்க. ஏங்க, போருக்கு போறீங்க நீங்கள் 3 பேரும்,
இந்த படையில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு தளபதி, நீங்கள் கொஞ்ச நேரம் உங்கள் தலைமையில் போர் நடக்கும், அதுக்கு பின்னாடி நீங்கள் ஷஹீத் ஆகிடுவீங்க, அடுத்து இவர் என்று ஒவ்வொருத்தரையா ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டுறாங்க. சஹாபாக்கள் சிரிச்சு கொண்டே கொடியை வாங்கிட்டு போருக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? ஷாப்பிங்க்கா. போய் திரும்பி வரப்போறது இல்லை. ரசூலுடைய வார்த்தை சத்திய வார்த்தை, உண்மை வார்த்தை, அது சந்தோஷமாக போனார்கள். மரணத்தையும் கூட முகமலர்ச்சியோடு முத்தமிட்டார்கள் என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு கட்டுப்படுவதை தவிர வேற என்னவாக இருக்க முடியும்? இந்த 3 சஹாபாக்கள், ஒரு சஹாபி தான் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜும்மாவுடைய நாள் பள்ளிவாசல் மெம்பரில் ஏறி பேசிட்டு இருக்காங்க. இங்கே கூட அறிவுறுத்தப்படுகிறது, மெம்பரில் ஏறுறோம், ஜும்மாவுடைய முக்கியமான சமயம் இது, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் என்று கண்ணியத்திற்குரிய இமாம்கள் அறிவுறுத்துகிறார்களே. இந்த மாதிரி மெம்பரில் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நிற்கும் பொழுது ஏதோ அந்த கூட்டத்தில் யாரோ அங்கே ஓரத்தில் நின்னார் போல தெரியுது. பேச்சின் இடையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்லிசு அப்படி சொன்னாங்க. இஜ்லிசு அப்படின்னா உட்காருங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. உட்காருங்க, நிற்காதீங்க, உட்காருங்க. ஏன்னா மெம்பரில் ஏறிவிட்டால் அது தொழுகையின் அந்தஸ்து. நாம் யோசிச்சிருக்கோமா? ஒவ்வொரு நாளும் லொஹர் 4 ரக்காயத்து, ஜும்மாவுக்கு மட்டும் 2 ரக்காயத்து. ஏன்? அந்த 2 ரக்காயத்துக்கு ஈக்குவல் மெம்பர், மற்ற 2 ரக்காயத்துக்கு நிகரானது மெம்பருடைய அந்த ஹுத்பா. எனவே தான் அந்த மெம்பரில் ஹுத்பா நடக்கும்போது ஒருத்தர் பேசினால் ஃபகத் லகா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் நன்மையை இழந்து விட்டார், ஜும்மாவின் நன்மையை இழந்து விட்டார். ஏன்? தொழுகையில் பேசினா என்ன நடக்கும்? 2 ரக்காய் தொழுது முடிச்சாச்சு, அப்படி 2 ரக்காய் இமாம் 3வது ரக்காய் எழுந்திருக்கிறாங்க, என்னங்க 3வது ரக்காய் நடக்குது அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தர் கேட்டார், என்னங்க நடக்கும்? அவர் தொழுகை முடிஞ்சு போச்சு. ஃபகத் லகா, பேசினார், தொழுகை முடிந்து விட்டது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மெம்பரில் இருக்கும்போது பேசினா தொழுகை முடிஞ்சிடும். இங்கே இருக்கும்பொழுது ரசூலுல்லாஹ் இஜ்லிசுன்னு சொன்னாங்க. அப்போ தான் வெளியில் தெருவில் இந்த அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வார்த்தை அவர் காதில் கேட்டுச்சு, அப்படியே உட்கார்ந்துட்டார், தெருவிலேயே உட்கார்ந்துட்டார். ஏன் உட்கார்ந்தாரு? ரசூலின் வார்த்தை இஜ்லிசு, உத்தரவு, கட்டுப்பட வேண்டியது மூமினின் கடமை. அல்லாஹ் சொன்னால் ஆமனு இர்கஉ, சுஜூத் செய்யுங்கள், வஸ்ஜுது சஜிதா செய்யுங்கள், ருக்கு செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டால், அகீமு அஸ்ஸலா ஆத்து ஸக்கா, தொழுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டால் எப்படி கடமையோ, ரசூலுல்லாஹ் கடமையிட்டாலும் உத்தரவிட்டாலும் கடமை. அப்படி உட்கார்ந்துட்டாங்க. தொழுகெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு சஹாபி அதை பார்த்துட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் இங்கே இருக்கிற பார்த்து இஜ்லிஸ்ன்னு சொல்லிங்க உட்காருங்கன்னு. வந்துக்கிட்டு இருந்த ஒரு தொழுகைக்கு வந்துக்கிட்டு இருந்தவர் யார்? அப்துல்லா இப்னு ரவாஹா தெருவுலேயே அப்படி உட்கார்ந்துட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக ஒரு துவா செஞ்சாங்க, வஸாதல்லாஹு ஃபீ தவாஇயத்தில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு மிகைத்திருக்கிறது. அல்லாஹ் அந்த உணர்வை மென்மேலும் அதிகரிக்க செய்வானாங்க, மென்மேலும் அதிகரிக்க செய்வாங்க. இந்த துவா தான் போர்க்களத்துக்கு போங்க, நீங்கள் திரும்பி வரமாட்டீங்க, ஷஹீத் ஆயிருவீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சந்தோஷமாக போயிட்டு வர நபின்னு போனாங்க. அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியத்தோடு வாழக்கூடிய உத்தம தோழர்களை உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காண்பித்து இந்த உம்மத்திற்கு வழிகாட்டியாக, உத்தம புருஷர்களாக, அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக அவர்களை நமக்கு அடையாளம் காட்டி தந்திருக்கிறார்கள். நாம் யார் யாருடைய வரலாற்றை எல்லாமோ படிக்கிறோம். உலகத்தில் ஆண்டவர்கள், உலகத்தில் ஆச்சரியத்தை தந்தவர்கள், பெரிய பெரிய விஞ்ஞான துறையிலே வளர்ச்சியை கண்டவர்கள் என்று எத்தனையோ நபர்களின் உலக வரலாற்றை புரட்டி போட்டவர்களுடைய வரலாற்றை எல்லாம் படிக்கிறோம். உண்மையில் படித்து உணர்ந்து ஈமானிலே மெருகேற்றிக் கொள்ளக்கூடிய உத்தம புருஷர்கள் யாரென்றால் உன்னதமான சஹாபாக்கள். அவர்களின் வாழ்க்கையை படிப்போம், அவர்களின் வாழ்வில் கிடைக்கக்கூடிய பல பாடங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நல்லமல் செய்வோம். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த நற்பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. நோயற்ற வாழ்வையும் நிறைவான செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா வளத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. தீங்கிலிருந்து, துன்பங்களிலிருந்து, துயரங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. தொற்று நோயும் தொடர் நோயும் திடுமனக் கொள்ளும் வபா நோயும் சித்தம் பதறும் இந்நோயை சிறிதில் ஊரும் இல்லாமல் பற்றியடித்து துரத்திடுவாய். பரனே எங்களை காப்போனே, கர்த்தா இகபரம் படைத்தோனே, காப்பாய் எங்கள் ரஹ்மானே. கண்ணோய் 96 வகை, கடினமான மண்டை நோய், பெண் ஆண் மலடு பேர் வருத்தம், பிடுங்கி பிடியும் வயிற்று வலி, உண்ணாதிருக்கும் மோங்காரம், உருட்டு புரட்டு சதிவக்கில், ஹன்னாசால் வரும் நோய்களெல்லாம் காணாதருள் செய் ரஹ்மானே என்ற பல்லாக்கு அவுலியா அவர்களுடைய உன்னதமான அந்த முனாஜாத்தை முன்வைத்து
உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவித்து விடைபெறுகிறேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு